ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹார்ட் டச்சிங் நாவல்ஸ். என்னுள்ளே நுழைந்தவனே எபிசோட் 4. மித்ரா அழுது அவன் பார்த்ததுமில்லை. திருமண குழப்பத்தின் போதும் பிடிவாதமும் அழுத்தமாக இருப்பாளே தவிர உணர்ச்சிகளை வெளிப்படுத்த மாட்டாள். சில நேரங்களில் மித்ரன் கடுப்பாகி விடுவான். ஆனால் இன்று பிறந்த வீட்டை விட்டு பிரியும் தவிப்பா, இல்லை தன் எதிர்கால வாழ்க்கையை நினைத்து பயமா என ஏதோ ஒன்று அவள் மனதை ஆட்டுவிக்க கலங்கி போய் நின்றாள் அந்த மான்விழியாள். 6 மாதத்திற்கு முன்பு இங்கு இருப்பவர்கள் அனைவரும் இதே போல கலங்கி நிற்க, ஆனால் மித்ரா மட்டும் எதற்கும் அசராமல் உறுதியாக நின்றது அவன் கண்முன் வந்தது. காரின் பயணத்தில் அவள் அமைதியாக அமர்ந்திருக்க, அருகில் இருந்தவனின் மனமோ அந்த அமைதியின் ஆரம்ப அரிச்சுவடியை நோக்கி சென்றது. மணி 9 ஆச்சு. வீட்டுக்குள்ள இப்படியெல்லாம் பரப்பி போட்டுட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆகலையா? சுபத்ரா, நீயும் அவனுங்களோட சேர்ந்து கூத்தடிச்சுக்கிட்டு இருக்க. உனக்கு காலேஜ் பஸ் வந்துரும்டி என அபிராமியின் சத்தம் கேட்டதும் இங்கு அச்சச்சோ, அம்மா வேற சத்தம் போடுதே, என்னன்னா நீ மட்டும் விளையாடுற, எனக்கு கொடுக்க மாட்டேங்கிற என மித்ரன் கேட்க, நீ சின்ன பையன், உனக்கு வீடியோ கேம் விளையாட தெரியாது, சும்மா வேடிக்கை பாரு என்றபடி சுரேஷ் விளையாண்டு கொண்டிருந்தான். உடனே அவனுக்கு ரோஷம் வந்துவிட, இப்போ எனக்கும் தெரியும், அதுதான் இப்போ நீ விளையாடும்போது பார்த்தேன்ல, நானும் விளையாடுவேன் என மித்ரன் அடம் பிடிக்க, டேய் சும்மா இருடா, இதெல்லாம் சின்ன பசங்க விளையாடக்கூடாது என அவனை அடக்கியபடி விளையாட்டில் கவனமாக இருந்தான் சுரேஷ். நீ சூப்பராக விளையாடுற சுரேஷ், எங்கடா கற்றுக்கிட்ட என அவனின் அக்கா சுபத்ரா கேட்க, எல்லாம் நம்ம கதிரண்ணன் வீட்டில் தான், அவங்க வீட்டில் இதை விட பெருசாக வச்சுருக்காங்க, டிவியில் போட்டு விளையாடுவோம், இது பழசு, அதான் எனக்கு கொடுத்துட்டாங்க என்றான். நீ அவங்க வீட்டுக்கு படிக்க தானே போகிறேன்னு சொன்ன, இப்போ அங்கே போய் விளையாடிட்டு வரியா? இருடி, அம்மா கிட்ட சொல்லி வைக்கிறேன். மித்ரன் இடையில் புகுந்து மிரட்ட, உடனே விளையாடுவதை நிறுத்திவிட்டு அவனை திரும்பி முறைத்தவன், நீ மட்டும் அம்மா கிட்ட சொன்ன, நான் இதை எப்பவும் உனக்கு தரவே மாட்டேன், அப்பா கிட்டையும் சொல்லக்கூடாது என அவனை எச்சரிக்க மித்ரன் முகம் சுருங்கிவிட்டது. போடா, எப்போ பார்த்தாலும் சின்ன பையன்னு எனக்கு எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, மிரட்டுறீங்க என வாயுக்குள் முணுமுணுத்து கொண்டு அங்கே நின்று கொண்டிருந்தான் மித்ரன். அப்போது அபிராமியின் குரல் மீண்டும் கேட்கவும், சுபத்ரா வேகமாக எழுந்து ஓடிவிட, சுரேஷ் அந்த வீடியோ கேமை எங்கு மறைத்து வைப்பது என இடம் பார்த்து கொண்டிருந்தான். மற்றவரிடம் பொருளை வாங்குவது சுரேஷின் தந்தைக்கும் ஏன் அபிராமிக்குமே பிடிக்காது. அதனால் அவருக்கு தெரியாமல் மறைத்து வைக்க அவன் இடம் தேட, டே அண்ணா, அது ஏன் கிட்ட கொடு, நான் பத்திரமா வச்சுக்கிறேன், யாருக்கும் சொல்ல மாட்டேன், சாயந்தரம் வந்ததும் 2 பேரும் விளையாடலாம் என மித்ரன் கேட்கவும், போடா, உன்னை பற்றி எனக்கு தெரியாது, நீ அப்பா கிட்ட சொல்லிடுவ, நானே பத்திரமா வச்சுக்கிறேன் என தம்பியின் புத்தி அறிந்து அண்ணன் சொன்னான். அதற்குள் மறுபடியும் அபிராமியின் சத்தம் கேட்கவும் மித்ரன் ஓடிவிட, சுரேஷ் அதை மறைத்து வைத்துவிட்டு தான் பள்ளிக்கு கிளம்பினான். நாட்கள் அதன் வேகத்தில் செல்ல, எல்லா விஷயங்களிலும் சுரேஷ் அவனை விட பெரிய பையன் என அவனுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட அது மித்ரனுக்கு எரிச்சலை உண்டு பண்ணியது. தந்தையின் செல்வமும் தாயின் அரவணைப்பும் அவனுக்கு அதிகம் கிடைத்த போதும் அவன் மனம் என்னவோ சுரேஷுடன் போட்டி போட்டு கொண்டிருந்தது. அவனுக்கு தான் எல்லாமே செய்றீங்க என்று எப்போதும் புலம்பிக் கொண்டே இருப்பான். அந்த சமயத்தில்தான் ஒரு நாள் இருவரும் பள்ளிக்கு கிளம்பி வெளியே வர, எதிரில் புது சைக்கிளோடு சுந்தரேசன் உள்ளே வந்தார். ஐயா, புது சைக்கிள், நம்ம சைக்கிளாப்பா என கத்திக்கொண்டே அவரை நோக்கி ஓடியவன் அந்த சைக்கிளை 2 முறை சுற்றி சுற்றி வந்தான் மித்ரன். ஆமாண்டா தங்கங்களா, உங்களுக்கு தான் சைக்கிள் என்றவர், டே சுரேஷ், நீ சொன்ன மாதிரி சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டேன், நல்லா படித்து நல்ல மதிப்பெண் எடுக்கணும் என்றார். அப்போ இந்த சைக்கிள் எனக்கு இல்லையா என மித்ரனின் முகம் தொங்கி போக, உடனே அவன் அருகில் வந்து, நீ சின்ன பையன்தானே, உனக்கு எதுக்கு சைக்கிள், அண்ணாந்தா 10வது போக போகிறான், அவனுக்கு தானே வண்டி வேணும், அண்ணன் ஓட்டி முடித்ததும் நீ இதை எடுத்துக்கோ என்றார். எனக்கு ஒன்றும் வேண்டாம், எல்லாமே அவனுக்கே கொடுங்க, ஏன் தான் சின்ன பையனாக பிறந்தேனோ, பெரிய பையனாவே பிறந்திருக்கலாம், அவனும் எனக்கு வீடியோ கேம் கொடுக்க மாட்டேங்கிறான், நீங்களும் இப்படி சொல்கிறீங்க என கோபத்தில் அவன் சுரேஷின் கள்ளத்தனத்தை தந்தையிடம் போட்டு கொடுக்க, அவனது தந்தையோ என்னது வீடியோவா என இழுக்க, உடனே சுரேஷ், அதெல்லாம் ஒன்றுமில்லப்பா, அவன் உளறுறான், சைக்கிள் நல்லா இருக்கு, எனக்கு ஸ்கூலுக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன் என சொல்லிக்கொண்டே வேகமாக சைக்கிளை எடுத்தான். உடனே அவர், எங்கடா நீ மட்டும் போற, தம்பியும் கூட்டிட்டு போ, 2 பேரும் ஒரே பள்ளி தானே, இனி தினமும் அவனையும் கூட்டிட்டு போ என்றவர் திரும்பி மித்ரனை பார்த்து, இனி நீ அண்ணன் கூட ஸ்கூலுக்கு போ என சொல்லவும் சுரேஷ் திரும்பி மித்ரனை முறைக்க, ஆனால் அவனோ சுரேஷை பார்த்து, அப்பாவே நானும் புது சைக்கிளில் போகலாம்னு சொல்லிட்டாரே என குதூகலித்தபடி பின்னால் ஏறி அமர, அண்ணன் தம்பி இருவரும் புது சைக்கிளில் தங்களது பள்ளியை நோக்கி பயணமானார்கள்.
அண்ணன் தம்பி இருவரும் புது சைக்கிளில் சந்தோஷமாக பள்ளியை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். அப்போது, டே சுரேஷ், என்னடா புது சைக்கிள் என அவனது வகுப்பு தோழன் கேட்க, ஆமாண்டா, எங்க அப்பா இன்னைக்கு தான் வாங்கிட்டு வந்தாரு என பெருமையுடன் சொன்னவன், வண்டி சூப்பர் ஃபாஸ்ட் தெரியுமா என பெருமை பேசவும், அப்படியா, என்னோடதை விட உன் வண்டி ஃபாஸ்டா போகுமா, அதையும் பார்க்கலாம் என அவன் போட்டி போட, அந்த வயதும் பருவமும் போட்டியை ஏற்றுக்கொள்ள செய்ய செல்லும் வேகத்தை அதிகப்படுத்தினான் சுரேஷ். டே அண்ணா, பயமா இருக்குடா, மெதுவா போ என மித்ரன் கத்த, சுரேஷ் அதை கேட்கவில்லை. புது வண்டி, முதல் நாள் சைக்கிள் பயணம், அதிக வேகம் என சென்று கொண்டிருந்தவன் ஒரு சமயத்தில் வண்டி அவனது கட்டுப்பாட்டில் இருந்து சற்று தடுமாற, சாலையின் ஏற்ற இறக்கத்தில் ஓரிடத்தில் இருவரும் சைக்கிளில் இருந்து கீழே விழுந்து விட்டனர். ஹே பார்த்து என கத்தியபடியே அங்கு வந்த கதிர், என்ன சுரேஷ், இப்படிதான் வேகமா வருவியா, மெதுவா வரமாட்டியா என அவனை தூக்கிவிட்டு திட்டவும், அதற்குள் மாணவர்கள் கும்பல் கூடிவிட்டது. எப்படிடா விழுந்த என அவர்கள் விசாரித்து கொண்டிருக்க, அப்போது அந்த அண்ணாவை இவங்க தான் பின்னாடி இருந்து தள்ளி விட்டாங்க என அருகில் இருந்து குரல் கேட்கவும், அனைவரும் திரும்பி பார்க்க, இந்த அண்ணா தான் அவங்கள பிடிச்சு தள்ளி விட்டாங்க என மித்ரனை நோக்கி தனது கைகளை நீட்டி கொண்டிருந்தாள் மித்ரா. சுரேஷ் திரும்பி மித்ரனை முறைக்க, அவன் எங்க தள்ளிவிட்டான் மித்ரா, இவன் தான் வேகமா வந்து பேலன்ஸ் பண்ண முடியாம கீழே விழுந்தான், நடந்ததை விளக்கினான் கதிர். ஆனால் மித்ராவோ, இல்லைன்னா அந்த அண்ணா தான் தள்ளி விட்டாங்க என மீண்டும் அவன் மீது குற்றம் சுமத்த, அதற்குள் அருகில் இருந்த ராஜியோ, மித்ரா நீ சும்மா இரு என அதட்டவும், அந்த 7 வயது சிறுமியோ, இல்லக்கா அந்த அண்ணாந்தா இப்படி பிடிச்சாங்களா என விளக்கம் சொல்லி கொண்டிருக்க, ஆனால் அதை யாரும் கவனிக்கவில்லை. சுரேஷ் வேகமாக வந்ததால் பயணத்தில் கண்ணை மூடிக்கொண்டு கத்திக்கொண்டே வந்த மித்ரன் கீழே விழாமல் இருக்க அவனை இருக்க பற்றி பிடிக்க, அதை பார்த்து கொண்டிருந்த மித்ரா அவன்தான் தள்ளிவிட்டான் என நினைத்து கொண்டாள். நீ எதுக்குடா சின்ன பையனை எல்லாம் வண்டியில ஏத்திக்கிட்டு வர என அவனது கூட்டாளிகள் அவனிடம் பேசிக்கொண்டிருக்க, கீழே விழுந்ததில் சிராய்ப்பு ஏற்பட்ட அந்த வலி, மேலும் தன்மீது குற்றம் சொன்ன மித்ராவை பார்த்ததும் எரிச்சல் அதிகமாக அவளை வன்மமாக பார்த்தபடியே நின்றிருந்தான் மித்ரன். பின்னர் அவர்களை அனுப்பிவிட்டு கதிர் மித்ராவை கூட்டிக் கொண்டு பள்ளிக்கு வந்தான். அந்த ஊரில் 10வது வரைதான் பள்ளிக்கூடம் இருந்தது. இதில் கதிர் 10வது, சுரேஷ் 9வது, மித்ரன் மற்றும் ராஜி இருவரும் 7வது, மித்ரா 2ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தாள். பின்னர் மாலை வரும்போது சுரேஷ் மித்ரனை ஏற்ற மறுக்க அழுது அடம்பிடித்து அவனுடன் சைக்கிளில் வந்தான் மித்ரன். வீட்டில் வந்ததும் நேராக அபிராமியிடம் சென்று, அம்மா, நீ அன்னைக்கு ஒரு முட்டைக்கண்ணியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தல்ல, இனிமே அதை கூட்டிட்டு வந்த அப்புறம் நடக்கிறதே வேற என தன் கோபத்தை அவர் மேல் காட்டினான். யாரடா சொல்ற, எனக்கு புரியல என்று அபிராமி கேட்க, சுரேஷோ, அதாம்மா அந்த மளிகை கடைக்காரர் பொண்ணு, அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தல்ல அந்த குட்டி பொண்ணு மித்ரா, அதை சொல்றான் என விளக்கமாக சொன்னான். ஏண்டா அந்த பொண்ணுக்கு என்ன, அமைதியான பொண்ணு, ராசியான பொண்ணு என அவர் கூற, ஐயோ அம்மா வேண்டாம், அது பொண்ணு இல்லை குட்டி சாத்தான் என மித்ரன் கத்தவும், உடனே அபிராமி பதறி, இவ ஏண்டா திடீர்னு இப்படி கத்துறான், நல்லா தானே இருந்தான், ஆத்தா மாரியாத்தா, பள்ளிக்கூடத்துக்கு குறுக்கு வழியில போகாதேன்னு சொன்னா கேட்குறீங்களா, இப்போ பாரு சின்ன பையன் ஏதோ பயந்துட்டான் போல என சொல்லிக்கொண்டே மித்ரனின் கையை பிடித்து இழுத்து சென்று சாமி படத்திற்கு முன் நிறுத்தி திருநீறு வைத்து விட்டார். அதை பார்த்ததும் சுரேஷுக்கு சிரிப்பு வர வாயை மூடிக்கொண்டு அவன் சிரிக்கவும், அதை பார்த்ததும் அவனது கோபம் தலைக்கு ஏற, டே அண்ணா, எல்லாம் உன்னால தான்டா, அந்த முட்டைக்கண்ணையால எல்லாருக்கும் முன்னாடி அவமானமா போயிடுச்சு, இப்போ நீ வேற, இதையே பேசி ஏமா என்ன கடுப்பேத்துறீங்க எல்லாரும் என புலம்பியபடியே நெற்றியில் இருந்த திருநீரை அழித்துவிட்டு வீட்டிற்குள் சென்றான். அதன் பின்னர் சுரேஷ் அபிராமியிடம், காலையில் சைக்கிளில் இருந்து விழுந்ததை சொன்னவன் அதனால்தான் அந்த பிள்ளை மேல கடுப்புல இருக்கான் என்றான். ஏண்டா நீ பார்த்து போக மாட்டியா என அவனை திட்டிய அபிராமி, அது சின்ன பொண்ணுடா, பாவம் தெரியாம சொல்லியிருக்கோம், இவனுக்கு ஒருத்தரை குறை சொல்லக்கூடாது, மூக்குக்கு மேல கோபம் வந்துடுமே என தன் மகனை செல்லமாக திட்டியபடியே வேலையை பார்க்க சென்றார் அவர். பின்னர் ஒருமுறை சுரேஷுடன் கதிரின் வீட்டிற்கு சென்ற மித்ரன், கேரம்போர்டு விளையாட தெரியாது என்று சொல்ல, என்னது உனக்கு விளையாட தெரியாதா என உடன் இருக்கும் நண்பர்கள் கேலி பேசவும், அவன் படிப்புல மட்டும்தான் புலி, மற்றதெல்லாம் எலிதான் என காலையில் அவன் தன்னை கணக்கு பாடத்தில் ஃபெயிலானதை அவன் தந்தையிடம் சொல்லி அடிவாங்க வைத்துவிட்ட ஆத்திரத்தில் சுரேஷ் அவர்களுடன் சேர்ந்து கிண்டல் செய்தான். பின்னர் அங்கு இருப்பவர்கள் எல்லாம் சிரிக்க அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மித்ரா அவன் அருகில் வந்து, அச்சச்சோ, உனக்கு கேரம்போர்டு விளையாட தெரியாதா, நான் வேணா உனக்கு சொல்லி கொடுக்கட்டுமா என குழந்தைத்தனம் மாறாமல் கேட்கவும், ஏற்கனவே நண்பர்கள் கேலி செய்து கொண்டிருக்க அதற்கேற்றாற்போல் மித்ராவும் இப்படி வந்து கேட்டதில் அவனது கோபம் இன்னும் அதிகமாக
போடி என அவளை திட்டியவன் வேகமாக அங்கிருந்து எழுந்து சென்று விட்டான். நாட்கள் செல்ல சுரேஷ் 11ஆம் வகுப்பிற்கு வேறு பள்ளிக்கு செல்ல அதுவரை அண்ணனின் கட்டுப்பாட்டில் இருந்தவன் அதன் பின்னர்தான் மித்ரன் சுயமாக இயங்க ஆரம்பித்தான். ஒருமுறை ஊர் திருவிழாவில் ஓவியப் போட்டி நடக்க அதில் மித்ரன் மற்றும் மித்ரா இருவருமே சேர்ந்திருந்தனர். அதில் மித்ரன் வெற்றி பெற மித்ரா தோல்வியடைந்தாள். அவளால் தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாமல் அழுது காய்ச்சல் வரவும் உடனே விழா நடத்தியவர்கள் அவனிடம் பேசி அவள்தான் வெற்றி பெற்றதாக அவனிடமிருந்த பரிசு பொருளை அவளிடம் வாங்கி கொடுத்தனர். இது மித்ரனின் வெறுப்பை இன்னும் அதிகப்படுத்த அவளை பார்த்தாலேயே ஒதுங்க ஆரம்பித்தான். ஆனால் மித்ராவுக்கோ இதை பற்றி எதுவும் தெரியாது. மித்ரன் பற்றி தனிப்பட்ட முறையில் வெறுப்போ விருப்போ அவளுக்கு இல்லை. அந்த சிறு வயதில் அவள் செய்த காரியமும் இப்போது அவனது பரிசு பொருளை அவள் தட்டி பறித்திருப்பது அவனை எந்த அளவு காயப்படுத்தி இருக்கும் என்பதை பாவம் அந்த பேதை அறிந்திருக்கவில்லை. ஒருமுறை மித்ரன் ரெக்கார்டு எழுதி கொண்டிருக்க அங்கு வந்து நின்றான் சுரேஷ். என்னடா மித்ரன் பண்ற என அக்கறையாக கேட்க, போடா அண்ணா, அந்த மைதிலி டீச்சர் இத்தனை ஹோம்ஒர்க்கு கொடுத்து நாளைக்கு எல்லாம் முடிக்கணும்னு சொல்லிட்டாங்க, அதான் வரைஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்னை சலிப்புடன் சொல்லி அவன் தனது வேலையில் கவனமாக இருந்தான். நீந்தான் நடத்தின பாடத்தை உடனுக்குடன் படித்து முடிச்சிடுவியே, அப்புறம் இன்னைக்கு ஏன் இவ்வளவு தாமதமாகுது என கேட்கவும், கிட்டத்தட்ட எல்லாமே முடிச்சிட்டேன், இந்த டிராயிங் மட்டும்தான் இருக்கு என சொன்னவன் எழுத்து வேலையை நிறுத்திவிட்டு நிமிர்ந்து அண்ணனை பார்த்தவன், நீ என்ன இன்னைக்கு இவ்வளவு அக்கறையா விசாரிக்கிற, இது நல்லதுக்கே இல்லையே என சொல்லிக்கொண்டே அவனை சந்தேகமாக பார்த்தான். டேய் என்னடா தம்பி சுறுசுறுப்பா சுத்திக்கிட்டு இருக்க பையன் காலையிலிருந்து ஆளை காணோமேன்னு கேட்டேன், அதுக்கு போய் என் மேல சந்தேகப்படுற, என்னடா போடா என கரிசனத்துடன் பேசவும், இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு, ஆனா எதுக்கு நீ இவ்வளவு பாசத்தை பொழியிற என மீண்டும் கேட்டவன், உண்மையை சொல்லு, உனக்கு என்ன வேணும் என அவன் பாயிண்ட்டுக்கு வர, அது என்னை இழுத்து பின்னர் இந்த ரெக்கார்ட் நோட் முடிச்சதும் எனக்கு வேணும்டா என்றான். உனக்கு எதுக்கு இந்த ரெக்கார்ட் நோட்டு என சொல்லி சட்டென்று நிறுத்தி அவனை நிமிர்ந்து பார்த்தவன், யாருக்கு, அந்த வாயாடி ராஜிக்கா என கேட்கவும், ஆமாம் என வழிந்தவன், இல்லடா தம்பி, நான் பாடத்தில் சந்தேகம் கேட்க கதிரண்ணா வீட்டுக்கு போயிருந்தேனா, அப்போ பாவம் ராஜி அழுதுகிட்டு இருந்துச்சு, என்னன்னு கேட்டேன், 2 நாளாக உடம்பு சரியில்லையாம், அதான் ரெக்கார்ட் நோட் எழுத முடியலை, யாராவது எழுதியிருந்தா வாங்கி காப்பி பண்ணிக்கலாம், ஆனால் யார் எனக்கு கொடுப்பான்னு சொல்லுச்சு என்று அவன் சோகமாக சொல்ல, அப்புறம் என்னை தலையாட்டி மித்ரன் கேலியாக கேட்க, என்னை நம்புடா தம்பி, எனக்கு உடனே உன் ஞாபகம்தான் வந்தது, என் தம்பி தான் படிப்பில் புலியாச்சே, எப்படியும் எழுதி முடிச்சிருப்பான், அதான் உன்கிட்ட வாங்கிட்டு போய் அவகிட்ட கொடுக்கலாம்னு நினச்சேன். உடனே மித்ரன் வேகமாக, போடா நான் தரமாட்டேன், போன முறை அப்படித்தான் ஜாமெண்ட்ரி நோட்டில் வரைஞ்சு கொடுன்னு சொல்லி வாங்கிட்டு போனேன், ஸ்கூலில் போய் அவள் வரைஞ்சதா சொல்லி நல்ல பேர் வாங்கிட்டா என மித்ரன் மறுக்கவும், டேய் அது அவள் தங்கச்சி மித்ரா இருக்கால்ல, அதான் நீ முட்டைக்கண்ணின்னு திட்டுவியே அவதான், அது சரியான வாளு, இவ ஜாமெண்ட்ரி நோட்டில் தண்ணியை ஊற்றிடுச்சு, அதனால் பாவம் அவளுக்கு உதவி பண்ணினேன் என காரணம் சொன்னான் சுரேஷ். அப்போது அன்னைக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருந்த கேள்வித்தாளை என்னோட பேக்கில் இருந்து எடுத்துகிட்டு போய் அவகிட்ட கொடுத்துட்டேன், அவளும் அதை படித்து என்னை விட அதிக மார்க் எடுத்துட்டா, அதுக்கு என்ன சொல்கிற என சரமாரியாக குற்றம் சுமத்த, அதை கண்டுபிடிச்சிட்டியா, விபரமான வேண்டாம் நீ என கேலியாக சொல்லவும், பேச்ச மாத்தாத, எதுக்கு அப்படி பண்ணுன என மித்ரன் அண்ணனிடம் சீறிக்கொண்டு நின்றான். அது என தடுமாறியவன், இதுவும் அந்த மித்ரா புள்ள பண்ணது தான், அவளை படிக்க விடாம மருதாணி போட்டு விடுன்னு தொல்லை பண்ணிட்டா, பாவண்டா, ராஜி அழுதா, அதான் என அதற்கும் விளக்கம் கொடுத்தான் சுரேஷ். உடனே அவனது கவனம் மித்ராவின் மேல் திரும்ப, அந்த புள்ள எப்பவும் இப்படித்தான், நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், அது பிள்ளை இல்லை குட்டிச்சாத்தான்னு, எங்கே கேட்குறீங்க, அம்மா தான் நல்ல பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தது என அவளின் மீது இருந்த வெறுப்பு வார்த்தைகளால் வெளிப்பட்டது. உடனே சுரேஷ், ஆமாண்டா, அது யார் சொன்னாலும் கேட்காது, பிடிவாதம், ராஜியும் அதை தான் சொல்லி புலம்புவா, பாவண்டா ராஜி, அந்த புள்ள எல்லாருக்கும் செல்லம் வேற, இவளால் திட்டவும் முடியலை, என்கிட்ட தான் சொல்லி புலம்புவா என ஒரு பெரிய கதை வசனத்தை அவன் உருக்கமாக தம்பியிடம் சொல்லி கொண்டிருந்தான். ஆனால் உண்மையில் அதுபோல் எதுவும் கிடையாது. பள்ளி படிப்பை முடித்து சுரேஷ் காலேஜுக்கு சென்று விட்டான். சுரேஜுக்கு ராஜி மேல் விருப்பம். கதிர் வீட்டிற்கு செல்வதே அதற்காகத்தான். ராஜியிடம் பேசுவதற்கும் பார்ப்பதற்கும் அவனுக்கு இருக்கும் ஒரே ஆயுதம் மித்ரன் தான். ஏனெனில் இருவரும் ஒரே வகுப்பில் படித்து கொண்டிருந்தனர். அதனால் மித்ரன் பற்றி ராஜியிடம் விசாரிப்பதும் அப்படியே சில மணி நேரம் அவளிடம் கடலை போடுவதுமாக போய்கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் பேச்சின் நடுவே ராஜி ஹோம்ஒர்க் இருக்கு என சொல்லவும், உடனே நீ கவலைப்படாத, என் தம்பிகிட்ட சொல்லி நான் உனக்கு உதவி பண்ணுறேன் என சொல்லிவிட்டு இங்கு ராஜிக்கு
உடல்நிலை சரியில்லை, மித்ரா இப்படி செய்தால் அப்படி செய்தால் என அவள் மீது குறை சொல்லி தனது காரியத்தை சாதித்து கொண்டிருந்தான். அவன் இப்படியாக சிறு வயதிலேயே மித்ராவை பற்றிய ஒரு தவறான எண்ணம் மித்ரனின் மனதில் பதிந்துவிட்டது. வீட்டில் கடைக்குட்டியாக பிறந்த சகோதர சகோதரிகள் எல்லாம் அனுபவித்து இறுதியில் வாய்ப்பு கிடைக்க அதனால் ஏற்பட்ட எரிச்சல், அதற்கு ஏற்றாற்போல் சிறிய பெண்ணான மித்ராவின் செயல்கள் இவனுக்கு எதிராக அமைய, இவையெல்லாம் சேர்ந்து அவன் மனதில் மித்ரா என்ற பெயரை கேட்டாலே அங்கிருந்து நகர்ந்துவிடும் அளவிற்கு பாதிக்கப்பட்டிருந்தான். பின்னர் பள்ளி வாழ்க்கை முடியவும் அவர் குடும்பத்தில் ஒரு பெரிய சூறாவளி வீச சில வருடங்கள் அந்த குடும்பம் அதில் சிக்கி பின்னர் மெதுவாக மீண்டும் இந்த நிலைமைக்கு வந்துள்ளது. அந்த நினைவுகளை நினைத்து பார்க்கும்போதே அவனது இதய துடிப்பு எகிற, உடல் விரைக்க, அந்த நேரத்தில் அவனது தொலைபேசி ஒலிக்கவும் அதிலிருந்து மீண்டு வந்தான். ஹலோ என அவன் குரல் மெல்லியதாக கேட்க எதிர்ப்புறத்தில் பேசிய சுரேஷ், டே மித்ரன், எங்கடா போயிட்டு இருக்கீங்க? உன்னோட ஆஃபீஸ் ஃபைலை இங்கேயே விட்டுட்டு போயிட்ட என சொல்லவும், எந்த ஃபைல் என யோசித்தவன், அட கடவுளே, எல்லாம் எடுத்து வச்சேன், அதை மறந்துட்டேன், இப்போ என்ன பண்ணுறது என பதற, நீ கவலைப்படாத, அதை எடுத்துக்கிட்டு நானும் ராஜியும் சேலம் வர்றோம். பெரியவங்க யாரும் இல்லாமல் நீங்கள் மட்டும் போகிறது சரியாக இருக்காதுன்னு அப்பாவும் சொல்லிக்கிட்டே இருந்தார். அதனால் எங்களை போக சொன்னாங்க, நாங்கள் வரோம் என்றான் சுரேஷ். என்னது, நீ வரியா? அதெல்லாம் வேண்டாம் என மித்ரன் சற்று வேகமாக சொல்லவும், அதுவரை எந்த கவனமும் இல்லாமல் இருந்த மித்ரா அவனது வேகமான பேச்சில் திரும்பி அவனை பார்த்தாள். அதற்குள் சுரேஷ், டேய் ஏண்டா அலர்ற? எனக்கும் இங்கிதம் தெரியுண்டா, நைட் இருக்க மாட்டோம், வந்துருவோம் என சிரிப்புடன் சொல்ல, டேய் அண்ணா என அவன் பல்லை கடிக்க, அதற்குள் யாருங்க என அருகில் இருந்த மித்ரா கேட்கவும், சரி நீங்கள் வீட்டுக்கு வருவீங்கல்ல, உன்னை கவனிச்சுக்கிறேன் என்றபடி ஃபோனை வைத்துவிட்டு திரும்பியவன் அவளிடம் விபரத்தை சொல்லி, சுரேஷும் ராஜியும் வர்றாங்களாம் என்றான். அப்படியா, அக்கா வராங்களா? எனக்கும் எங்கடா தனியாக போகிறோம்னு மனசுக்குள்ளே பயமாக தான் இருந்தது. நல்ல வேளை அக்கா வராங்க என சொல்லியபடி நிம்மதி பெருமூச்சு விட அவனோ அவளை ஒரு மாதிரியாக பார்த்தான். அவன் முகத்தை பார்த்து திடுக்கிட்டவள், ஏன் அப்படி பார்க்குறீங்க என கேட்கவும், இது உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியலையா? ஏண்டி, அன்னைக்கு மண்டபத்தில் அத்தனை பேர் இருக்கிறப்பவே நான் உங்களை விரும்புகிறேன், உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு சொன்ன ஆள் நீ. ஆனால் இப்போ நீ என் கூட தனியாக வர்றதுக்கு பயப்படுறேன்னு சொல்கிற, என்ன கொடுமடா இது என அவன் கிண்டலாக பேச அதே நேரத்தில் கோபமும் கலந்திருந்தது. அவன் சொன்னதும் சட்டென்று அவள் முகம் வாடிவிட சிறிது நேரம் அமைதியாக இருந்தவள் பின்னர் நிமிர்ந்து அவன் முகம் பார்த்து, நான் எந்த தப்பு செய்யலை, மனசில் இருக்கிறத சொல்கிறதுக்கு எதுக்கு பயப்படணும்? 1000 பேர் என்ன, 1,00,000 பேர் இருந்தாலும் என்னோட வாழ்க்கையே நீங்க தான்னு கண்டிப்பா நான் சொல்லுவேன் என அவள் ஒவ்வொரு வார்த்தையையும் அழுத்தத்துடன் சொல்ல அந்த உறுதியில் சற்று மிரண்டுதான் போனான் அவள் காதல் கணவன். காரில் செல்லும் 2 மணி நேர பயணத்தில் அதற்கு பின்பு இருவரும் எதுவும் பேசவில்லை. வார்த்தைகள் தொலைந்து போகும், ஆனா எண்ணங்களின் ஓட்டமோ அவர்களின் கட்டுப்பாடு இன்றி சுற்றி கொண்டிருந்தது. மனதில் அவனை நினைத்த பின் தனக்கு கணவனாக வேறு ஒருவரின் பெயரை கூட அவள் கேட்க விரும்பவில்லை. அதனால்தான் அத்தனை பேரும் நிறைந்திருந்த சபையில் அவளால் அவனிடம் அப்படி பேச முடிந்தது. அந்த நிகழ்வை இன்று நினைத்தாலும் அவள் உடல் குளிர்ந்து போகும். அதிர்ந்து கூட பேச தெரியாத அழகு பதுமையாய் வீட்டிற்குள்ளே அன்னை தந்தை அடைக்காத்து செல்லமாக வளர்க்கப்பட்டவள் இந்த மித்ரா. அவள் கேட்பதற்கு முன்பே அவள் மனமறிந்து அவள் தந்தை செய்து விடுவதால் அவளின் பிடிவாதமும் அழுத்தமும் வெளிவராமல் இருந்தது. சில நேரங்களில் நான் தான் இப்படி பேசினேனா என அவளை ஆச்சரியப்பட்டு போவாள். அந்த நேரத்தில் அவளின் உடல், பொருள், ஆவி எல்லாம் மித்ரன் மட்டுமே நிரம்பி இருந்தான். அன்று அவள் அணுவும் அசையாது என்ற சூழ்நிலையில்தான் அவள் இருந்தாள். சற்று நேரத்தில் அவர்கள் வீடு வந்து சேர அவளை பார்த்தவன், என்ன முழிச்சுக்கிட்டே தூங்குற? வீடு வந்துருச்சு மித்ரா என்று அவளை உழுக்க, ஓ வந்துடுச்சா என்றபடி வேகமாக அவள் கீழே இறங்கினாள். அது ஒரு 2 அடுக்குமாடி கட்டிடம். இவர்களின் கார் சத்தம் கேட்டதும் வெளியில் ஒரு சிலர் தலையை நீட்ட அதற்குள் கீழிருக்கும் வீட்டின் உரிமையாளர் வெளியே வந்தார். அடடா, மித்ரன் வந்தாச்சு, ஏய் மங்களம், சீக்கிரம் வெளியே வா, மித்ரன் அவன் பொண்டாட்டியோட வந்திருக்கான் என சத்தம் போடவும் அதற்குள் பெரிய உருவத்துடன் ஒரு பெண்மணி ஆரத்தி தட்டுடன் வெளியே வந்தார். வாப்பா மித்ரன் என்று அன்புடன் அழைத்தவர் இருவருக்கும் ஆரத்தி சுற்றி பின்னர் இப்போ நீங்க உள்ள போங்க என வழி அனுப்பி வைத்தார். ஏனோ மித்ராவின் மனம் இந்த நிகழ்வில் சற்று குளிர்ந்து போனது. முதல் நாள் இரவு முழுவதும் அவள் தூங்கவே இல்லை. மித்ரன் பற்றிய அனைத்து விபரங்களும் அவளுக்கு தெரியும். ஆனால் அவன் வசிக்கும் இடம், அதை சுற்றியிருப்பவர்கள் எப்படி, மேலும் தாய் தந்தை இல்லாமல் முதல் முறையாக
அவள் ஊரை விட்டு செல்கிறாள். இப்போது அந்த பயம் சற்று தெளிய மனநிறைவுடன் அவள் நிமிர்ந்து பார்க்க, அதற்குள் அவளை விட்டு அவன் முதல் மாடி ஏறி இருந்தான். உடனே வேகமாக அவன் பின்னால் இவளும் ஓட, அவள் வருவதற்குள் மித்ரன் வீட்டை திறந்து உள்ளே சென்றுவிட, இவளோ 2வது மாடியில் எந்த வீடு என தெரியாமல் தனியாக நின்று சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டிருந்தாள். இவர்கள் வருவதற்கு முன்பே பொருட்கள் கொண்டு வரப்பட்டு எல்லாம் அந்தந்த இடத்தில் வைக்கப்பட்டிருந்தது. அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் மித்ரன் செய்திருந்தான். பெரியவர்கள் யாரும் வரவேண்டாம், உங்க வேலையை பாருங்க, நான் பார்த்துக்கிறேன் என மித்ரன் சொல்லிவிட்டதால் யாரும் உடன் வரவில்லை. உள்ளே வரும்போது இருந்த தைரியம் இப்போது காணாமல் போக, அதற்கேற்றாற்போல் மித்ரன் அவளை கண்டு கொள்ளாமல் சென்றுவிட அவள் மனதில் முதன்முறை பயம் சூழ்ந்தது. கண்களில் கண்ணீர் முட்டிக்கொண்டு நிற்க எங்கு செல்வது? அனைத்து வீடுகளும் ஒன்று போல் இருப்பதால் அவளுக்கும் புரியவில்லை. அவள் தடுமாறிக்கொண்டு நிற்க சில நிமிடங்கள் யாரும் வெளியே வரவில்லை. மித்ராவின் உடல் லேசாக நடுங்க மாடிப்படியின் கம்பிகளை இறுக்க பிடித்தபடி அவள் நின்றிருக்க, கண்களில் இருந்து கண்ணீர் முத்துக்கள் கீழே விழும் அந்த நேரத்தில் அவள் தோள்களை சுற்றி ஒரு கை வளைக்க, வேகமாக கண்களை திறந்தவள் மித்ரன் அவளை தன்னோடு சேர்த்தபடி, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? 3வது வீடு தான் நம்மளுடையது, வா என்று அழைத்து சென்றான். நடுக்காட்டில் நிற்பது போல தவித்திருந்தவள் திடீரென்று அவன் தோளோடு சேர்த்து வளைக்கவும், மறுப்பின்றி அப்படியே அவன் மேல் சாய்ந்தபடி நடந்தவள் வீட்டிற்குள் நுழைந்தாள். ஆம், அவர்கள் வாழப்போகும் அந்த வீட்டில் அவள் கணவனின் கைப்பிடியில் அவனது அரவணைப்பில் நுழைந்தாள். உள்ளே நுழைந்த பின்னும் அவள் அந்த நிலையிலேயே இருக்க, வீட்டுக்குள்ள வந்தாயிற்று, கண்ணை திறந்த பாரு என மித்ரன் அவள் காதில் சொல்ல, அப்போதுதான் கண் விழித்தாள். மனமும் உடலும் சிலிர்க்க நிமிர்ந்து அவன் முகத்தை பார்த்தவள் இருவர் கண்களும் ஒன்றோடு ஒன்றாக கலக்க சில வினாடிகள் பார்வைகளில் பரிபாஷை ஓடிக்கொண்டிருந்தது. காதலித்து திருமணம் செய்தவள்தான் என்றாலும் முதல் முறையாக மித்ரனின் அருகாமை, நெருக்கம் இரண்டும் இப்பொழுதுதான் அவள் உணர்கிறாள். அந்த மயக்கத்தில் அவள் கிறங்கி நிற்க, அப்பொழுது டே தம்பி என்றபடி சுரேஷும் ராஜியும் உள்ளே நுழைந்தனர். சத்தம் கேட்டதும் இருவரும் வேகமாக விலகியவர்கள், டே அண்ணா, அதுக்குள்ள வந்துட்டீங்களா என்றபடி அவனை நோக்கி செல்ல, ஏண்டா தம்பி, சிவபூஜையில் கரடி மாதிரி நுழைஞ்சிட்டோமோ என நக்கலாக சிரித்தபடி அவன் கேட்கவும், மித்ரனும் இல்ல அண்ணா என அசடு வழிந்தான். இடம் புதுசு இல்ல, அதான் அவளுக்கு சொல்லிட்டு இருந்தேன் என்றான். யாரு நீ? அவளுக்கு சொல்லி கொடுத்த என கேலியாக கேட்டபடி மித்ரனையும் மித்ராவையும் ஒரு பார்வை பார்த்தவன், நீ சொல்லி கொடுத்து மித்ரா கேட்டுச்சு என மீண்டும் கேட்கவும், ஏண்டா அண்ணா என் மானத்தை வாங்குற என அவன் அருகில் வந்து மித்ரன் அவன் காதை கடிக்க, விடுடா, இதுக்கு ஏன் டென்ஷன் ஆகிற? நீ படித்த ஸ்கூலில் நான் டிகிரி வாங்கியிருக்கேன்டா, புருஷன்ற பதவி வந்துட்டாலே இதெல்லாம் சாதாரணமாடா என கிண்டலாக சொல்லவும், மித்ரா ராஜி இருவரும் அவர்களை முறைக்க, மித்ரனும் சுரேஷ் பயப்படுவது போல் நடிக்கவும், சுரேஷின் சேட்டையை பார்த்து மித்ரா சிரித்துவிட, உடனே அனைவரும் சேர்ந்து சிரிக்க அந்த வீட்டில் சந்தோஷம் நிறைந்திருந்தது. அண்ணனிடம் பேசிக்கொண்டே சற்று நேரம் முன்பு நடந்ததை நினைத்து பார்த்தான் மித்ரன். ஆரத்தி எடுத்து முடிந்ததும் வா என சொல்லிவிட்டு எப்போதும் போல வேகமாக இவன் மாடி ஏறி வந்துவிட்டான். கதவை திறந்து வீட்டிற்குள் நுழைந்தவனின் கையில் இருந்த பொருட்கள் எல்லாம் கீழே வைத்துவிட்டு, இதையெல்லாம் அந்த அறையில் கொண்டு போய் வை என சொல்லிக்கொண்டே திரும்பியவன் அப்போதுதான் மித்ரா அங்கு இல்லாததை உணர்ந்தான். மித்ரா என அவன் 2 முறை அழைக்க பதில் இல்லாமல் போக, அச்சோ எங்கே போயிட்டா இந்த லூசு, நம்ம சொல்றதை கேட்கக்கூடாதுன்னு முடிவோட இருப்பா போல என திட்டிக்கொண்டே வெளியே வந்தவன் அதிர்ந்து நின்றான். அங்கு மாடிப்படியில் கம்பிகளை இருக்க பற்றியபடி லேசான நடுக்கத்துடன் கண்மூடி அவள் நின்றிருக்க, அவள் முகத்தில் தெரிந்த தவிப்பு அவன் மனதை குத்தி கிழிக்க அவன் தவறு புரிந்து வேகமாக அவள் அருகில் சென்றான். அவள் கைகளை பற்றவும் அதில் சிலிர்த்து சில்லிடவும் அவளை நிலை புரிய வேகமாக அவளை தன் தோளோடு அணைத்து கொண்டவன், இங்கே என்ன பண்ற? நம்ம வீடு அங்க இருக்கு என்றபடி அவளை உள்ளே அழைத்து வந்தான். என்னதான் அவள் மேல் கோபமும் வெறுப்பும் இருந்தாலும் அவள் கலங்கி நின்றால் இவன் உருகி விடுவான். அதன் காரணம் என்ன என பலமுறை யோசித்து அவனுக்கு பதில் இல்லை. இப்போதும் அதே நிலைதான் அவனுக்கு. சில நிகழ்வுகள் காலத்தால் நிர்ணயிக்கப்பட்டவை. அவற்றை அனுபவிக்க முடியுமே தவிர ஆராய முற்பட்டால் முடிவு மீண்டும் ஆரம்பத்திலேயே வந்து நிற்கும். அவன் யோசித்து கொண்டிருக்கும் போது சுரேஷ், என்னடா நீ யோசிச்சுட்டு இருக்க என்று கேட்டவுடன் நிகழ்வுக்கு திரும்பினான். இங்கு ராஜி, வீடு சூப்பரா இருக்கு என்றபடி அங்கும் இங்கும் சென்று பார்த்தவள், ஆனாலும் மித்ரனுக்குள் இப்படி ஒரு கலா ரசிகன் இருக்கான்னு நான் நினைச்சே பார்க்கல என்றபடி அங்கு சுவரில் மாட்டியிருந்த பெயிண்டிங் எல்லாம் வியந்து பார்த்தபடி சொன்னாள். மித்ராவும் சிரித்து கொண்டே அமைதியாக நின்றாள். ஆனால் முகத்தில் என் கணவன் இவன் என்ற கர்வம் நிறைந்திருந்தது. ஆனால் அது இப்போ வந்ததில்லை. பல வருடங்களுக்கு முன்பே அவள் மனதில் பதிந்த நினைவு அல்லவா அது.
அதற்குள் இன்னும் நீ இந்த புத்தகம் படிக்கிற பழக்கத்தை விடலையா மித்ரன்? ஊர்ல ஒரு வண்டி புத்தகத்தை இப்பதான் ஒதுக்கி வச்சிருக்கோம், இங்கேயும் இவ்வளவு புத்தகம் வச்சிருக்க என்று கேட்டபடி அந்த புத்தக அலமாரியில் உள்ள புத்தகத்தை எடுத்து பார்த்து கொண்டிருந்தாள் ராஜி. எனக்கு புத்தகம் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் ராஜி. இங்கே என்னோட பொழுதுபோக்கே அதுதான். ஆம், அண்ணன் மனைவி என்றாலும் ராஜி என்றுதான் அழைப்பான். மற்றவர்கள் முன்பு ஏங்க வாங்க என்று சொல்வான். புத்தகம் இருந்தால் போதும், எனக்கு வேற எதுவும் வேண்டாம் என சொல்ல ராஜி மித்ராவை திரும்பி பார்க்க அவளோ அக்காவின் முகம் பார்த்தே அவள் சொல்ல வந்தது விளங்க அமைதியாக தலை குனிந்து பழைய நினைவுகளுக்கு போனாள். ஏய் மித்ரா, புத்தகம் எல்லாம் இப்படி வெளியில வாசல்ல கிடக்குது, நீ எங்கடி போன என ராதிகா கத்தி கொண்டிருக்க, பெரியம்மா அவ எங்க வீட்டுக்குள்ள இருக்கா? ராஜி வீட்டுக்கு போயிட்டா என்றபடி வீட்டிலிருந்து வெளிவந்தான் கதிர். இப்பதாண்டா பள்ளிக்கூடம் விட்டு வந்தா, அதுக்குள்ள அங்கே எதுக்கு போனா? நாளைக்கு பரீட்சை இருக்கு, படிக்கணும்னு சொன்னா, அப்புறம் அங்கே எதுக்கு போனா என அவர் கேள்வி கேட்க, ஏதோ அவளுக்கு பிடிச்ச ஹீரோ படம் டிவியில போடுறாங்களாம், அதை பார்க்க போயிட்டா என்றான் அவன். என்னது, சினிமா பார்க்க போயிட்டாளா? நாளைக்கு 10வது பரீட்சை, கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் இந்த பொண்ணு இப்படி பண்ணுது. ஏதோ நம்ம ஊர் ஸ்கூலாக இருக்கிறதுனால இவ்வளவு வருஷம் பாஸ் ஆக்கி விட்டுட்டாங்க. இப்போ கவர்மெண்ட் பரீட்சையில் யார் வந்து பாஸ் பண்ணி விட போகிறாங்க? இந்த பிள்ளைக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? படிக்கிறதுனாலேயே 10 அடி தூரம் தள்ளி போறா. இவளை வச்சு நான் என்னதான் பண்ணுறதோ என புலம்பியபடி அவளை தேடிச் சென்றாள் ராதிகா. ஆம், மித்ராவும் படிப்பில் சுமார்தான். பார்டர் மதிப்பெண்ணில் பாஸாகி விடுவாள். பாடப்புத்தகம் மட்டுமல்ல, வேற எந்த புத்தகமும் அவளுக்கு படிக்க பிடிக்காது. அவளுக்கு பிடித்தது டிவி, கதிர், ராஜியோடு விளையாடுவது, இது மட்டும்தான். ராஜி மித்ராவை பார்க்க, அவளோ தரையை பார்க்க. அதற்குள் அங்கு வந்த சுரேஷ், சரி சரி சீக்கிரம் சமையல ஆரம்பிங்க, சாப்பிட்டு நம்ம கிளம்பலாம். இங்கே வேற ஒரு பாசக்கார பயபுள்ள என்னை கொலை வெறியோட பார்த்துக்கிட்டு இருக்கான் என்னை மித்திரனை பார்த்தபடி கேலி பேசினான். இருங்க மாமா, கொஞ்ச நேரத்தில் சமையல் தயாராகிடும் என்றபடி வேகமாக சமையல் அறைக்குள் சென்ற ராஜி மித்ரா அங்கு இருக்கும் பொருட்களை தேடி சமையலை முடித்தார்கள். பின்னர் உணவு வேலை முடிந்ததும் ராஜியும் சுரேஷும் சில பல அறிவுரைகளை சொல்லிவிட்டு தங்கள் ஊருக்கு கிளம்ப, அவர்கள் செல்லும் வரை துருதுருவென அங்கும் இங்கும் வீட்டிற்குள் ஓடிக்கொண்டிருந்தவள் இப்போது மித்ரன் உறங்க செல்ல இவள் தனித்து விடப்பட்டாள். முதல் முறையாக தாய் தந்தையின்றி தனித்திருக்கிறாள். அவளை தனியாக விடமாட்டார் ராதிகா. சிறு பெண் பயப்படுவாள் என சொல்லி கதிர் அல்லது ராஜி இவர்களின் துணையோடுதான் மித்ராவை எங்கும் அனுப்புவார். ஆனால் இப்போது வீட்டிற்குள் வரும்போது மித்ரன் தனித்துவிட்டு வந்ததும் அவளை கண்டுகொள்ளாமல் அவன் உறங்கிவிடவும் ஏனோ அவளுக்கு தனித்து விடப்பட்டது போல ஒரு உணர்வு ஏற்பட்டது. அப்போது அவளது அன்னையின் ஞாபகம் வர அந்த வார்த்தைகளும் உடன் வந்தது. இங்க பாரு மித்ரா, கண்ட சினிமா, மற்றவங்க சொல்றது இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு ஆடாத. கல்யாணம் நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லடி. மனசு 2 ஒத்து போனால் மட்டுமே அந்த வாழ்க்கை சுகப்படும், இல்லை ரணம்தான் மிச்சமாகும். அவன் வேண்டாம்னு சொல்லும்போது நீ இப்படி பிடிவாதம் பிடிப்பது சரியா? வேண்டாம் மித்ரா, அம்மா சொல்கிறத கேளு கண்ணு, உனக்கு நல்ல மாப்பிள்ளையா நாங்கள் பார்த்து தரோம், உன் மனசை மாற்றிக்கோ மித்ரா என ராதிகா கெஞ்ச, இங்கே பாருமா, நான் என் மனசில் இவர் தான் எனக்கு புருஷன்னு முடிவு பண்ணிட்டேன், என்னால் மாற்றிக்க முடியாது, எனக்கு அவர் வேணும் என்றாள் அவள். ஆனால் அவன் உன்னை வேண்டான்னு சொல்கிறா மித்ரா, அது புரிஞ்சுக்கோ என அவள் தாய் கோபமாக சொல்ல, இங்கே பாருங்க, அவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு அவங்கள கல்யாணம் பண்ணி வைங்க, வாழ போகிறது நான், அவர் என் கூட வாழ்வார் என உறுதியாக சொன்னாள் அவள். அப்படி என்னடி அவன்கிட்ட இருக்கு? அந்த வீட்டில் யாருக்குமே இதில் விருப்பம் இல்லை, நீ அங்கே போய் தனியாக கஷ்டப்படுவ மித்ரா, சொன்னா கேளு மித்ரா என அவர் மீண்டும் அவளுக்கு உண்மையை புரிய வைக்க முயற்சித்தார். ஆனால் அவளோ சிறிதும் இரக்கமில்லாமல், இங்கே பாருங்க, நீங்கள் எவ்வளவுதான் அழுது கெஞ்சினாலும் என் மனசு மாறாது, என்னோட முடிவு இதுதான் என சொல்லிவிட்டு எழுந்து செல்ல கண்களில் கண்ணீரோடு அவளை பார்த்து கொண்டிருந்தார் ராதிகா. இந்த போராட்டம் இன்று தொடங்கியதல்ல, ராஜியின் திருமணம் நடந்ததிலிருந்து இதே போல்தான் நடக்கிறது. மகளின் சுடும் வார்த்தைகளின் வெப்பத்தை ராதிகா தன் கண்ணீர் கொண்டு தனித்து கொண்டிருந்தார். மாலை நேரம் மித்ரன் தூங்கி எழுந்து வெளியே வந்தவன் வீடு திறந்தபடி இருக்க மித்ராவை முன் அறையில் தேடியவன் அங்கு அவளை காணாமல் உள்ளே வந்தவன் நினைவுகளின் அலையில் கண்கள் மூடி சமையலறையின் சுவரில் சாய்ந்தபடி உறங்கியிருந்தாள். விழி அசையாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் காலையிலிருந்து அவள் நடந்து கொண்ட விதங்கள் எல்லாம் ஞாபகம் வர இதழில் மெல்லிய புன்னகை தோன்ற அவள் அருகில் சென்று அமர்ந்தவன் அவள் கைகளை எடுத்து தன் கைகளுக்குள் அவன் வைத்து கொள்ள ஏதோ வெதுவெதுப்பாக உணர்ந்தவள் திடுக்கென விழித்து வேகமாக எழுந்தாள். இக்காதல் கதை தொடரும். இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டார்ஸை கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.